Hello friends, welcome to Nikki Designers and இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் பார்க்க போறோம். ஆரி மெட்டீரியல்ஸ் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ என்னென்ன மெட்டீரியல்ஸ் நான் வாங்கியிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ யூஸ்வலி பார்த்திங்கன்னா நான் எனக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ ஸோ நான் அப்போல்லாம் போய் எனக்கு வேணுங்கிற மெட்டீரியல்ஸ் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுவேன். ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா எனக்கு எக்ஸாக்டாக வந்துட்டு இந்த ப்ளவுஸுக்கு இந்த மெட்டீரியல் வேணும் நான் அந்த மாதிரி நான் எப்போவுமே ஷாப் பண்ண மாட்டேன். நான் போகும்போதே எனக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வந்து எனக்கு பிடிக்குதோ ஸோ நான் அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து நான் வாங்கிடுவேன். அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு ப்ளவுஸுக்கு ஏற்ற மாதிரி எங்கே யூஸ் பண்ணால் நல்லாயிருக்குமோ அந்த மாதிரி வந்து நான் யூஸ் பண்ணிக்குவேன். அண்ட் ஆல்சோ வந்துட்டு நம்ம ஆரி மெட்டீரியல் கிட்ட ஆல்சோ வந்துட்டு சேல் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கும் சேர்த்து நான் வந்து நிறைய பல்க் பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அதோட ஒரு பீஸ் மட்டும் நான் வந்து இதில் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் ஆரி மெட்டீரியல் கிட்டில் வந்து உங்களுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வரும் அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் போடுவேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோவில் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இன்னைக்கு வந்து நான் என்னென்ன மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு மட்டும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் இருக்குது. ஸோ நம்ம ஆரி ஒர்க்குக்கு வந்து நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் ஆகிற மெட்டீரியல் தான் இது. ஸோ இது நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து ஆரி ஸ்டாண்டு. ஸோ இது வந்து இந்த ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் இது வந்து கீழே வர லெக்ஸு. ஸோ இந்த ஃப்ரேமும் ஸ்டாண்டும் வந்து நான் நிறைய ரீஸ்டாக் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா ஆரி மெட்டீரியல் கிட் வந்து நீ சேல் ஸ்டார்ட் ஆக போகுது. இது வந்து 18 இன்ச் ஃப்ரேமு. ஸோ உங்களுக்கு ஸ்டீலில் வந்து வந்துடும். அண்ட் இந்த இடத்துல வந்து நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட்லி நம்ம அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. நம்ம டேரெக்டாக இந்த பேஸ் மேலே நம்ம வந்து ஃப்ரேம் வச்சு ஈஸியாக ஒர்க் பண்ணிக்கலாம். அண்ட் லெக்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிமூவபிள் லெக்ஸ் தான். ஸோ நீங்கள் வந்து இந்த லெக்ஸை வந்து எப்போ வேணாலும் அட்டாச் பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு 4 லெக்ஸ் வந்து வந்துடும். ஸோ இந்த ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா இன்னொரு வெரைட்டியும் இருக்குது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த லெக்ஸ் வந்து அதில் அட்டாச்சாக வந்துடும். பட் நம்ம கொரியர் பண்ணும்போது நம்மளால் அப்படி கொரியர் பண்ண முடியாதுங்கிறதுனால நான் வந்து ரிமூவபிள் லெக்ஸ் தான் வந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து 18 இன்ச்சோடது. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18 இன்ச் ஃப்ரேமு. ஸோ இந்த ஃப்ரேம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைடில் இந்த மாதிரி ஸ்க்ரூ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நமக்கு என்ன சைஸ் ப்ளவுஸாக இருந்தாலும் இந்த 18 இன்ச் ஃப்ரேமே நமக்கு ஓகேவாக இருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் மட்டும் உங்களுக்கு வந்து கவர் ஆகாது. முக்கியமாக பேக் நெக் வந்து நீங்கள் சின்ன ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் கவர் ஆகிடும். பட் ஆனால் கொஞ்சம் பெரிய ப்ளவுஸ் பண்ணும்போது நெக்லைனுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்லைன் பண்ணதுக்கு அப்புறமா அங்கங்கே வைக்கிற புட்டாஸ்க்கு வந்து நீங்கள் சின்ன ஃப்ரேம் போட்டு யூஸ் பண்ணிக்கணும். பட் சின்ன ஃப்ரேம்க்கு வந்து நமக்கு ஸ்டாண்ட் வராது. இந்த 18 இன்ச்சுக்கு தான் ஸ்டாண்ட் வரும். அதை விட 16 இன்ச்சுக்கு வந்து ஸ்டாண்ட் வரும். அண்ட் அதை விட சின்ன சைஸ் ஃப்ரேம் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கையில் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி தான் போடுற மாதிரி வரும். ஸோ அதுக்கு பெட்ரு வந்து நீங்கள் ஆரி காட்க்கு போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் பேக்கிங் கவர்ஸ் வந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஜிப்லாக் கவர் தான். ஸோ நான் வந்து 2 சைஸில் வந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த கவர் பார்த்திங்கன்னா இது வந்து சின்ன சைஸு. ஸோ நம்ம மெட்டீரியல் கிட்டுக்கு பேக் பண்ணுறதுக்காக நான் வாங்கியிருக்கேன். அண்ட் மோஸ்ட்லி நம்ம இந்த மாதிரி ஜிப்லாக் வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தனியாக பேஸ்ட் பண்ணுற ஒர்க் வந்து இருக்காது. அண்ட் எவ்வளோ நாளுக்கு வேணாலும் இந்த கவர் வந்து நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸு. இது வந்து எனக்கு மெட்டீரியல் ஸ்டோர் பண்ணுறதுக்காக நான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஜிப்லாக் கவர்ஸ் வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மோஸ்ட்லி நம்ம ஆரி மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து நம்ம கொஞ்சமாக எடுத்து வச்சு ஒர்க் பண்ணும்போது ஒன்று கம்பார்ட்மெண்ட் பாக்ஸில் வந்து நம்ம போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி ஜிப்லாக் கவர்ஸில் நீங்கள் போட்டு கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு ஆக்சிடைஸ் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து நீடில் செட் வந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் எல்லா சைஸ் நீடில்ஸுமே வந்து நமக்கு இதில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போடுறதுக்கு, ஜர்தோசி போடுறதுக்கு, ஸோ எல்லா சைஸ் நீடில்ஸுமே வந்து இதில் அவைலபிளாக இருக்கும். அண்டு இந்த நீடில் செட்டும் நான் நிறைய ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன். ஆரி மெட்டீரியல் கிட்டில் வந்து அவைலபிளாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி நீடில் நீங்கள் தனியாக வேணும்னாலும் ஸோ இந்த மாதிரி நீடில் உங்களுக்கு தனியாக வேணும்னாலும் சேலுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் சில்க் காட்டன் மெட்டீரியல் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹை குவாலிட்டியெல்லாம் இல்லை, உங்களுக்கு லேர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து சில்க் காட்டன் மெட்டீரியல்ஸ் நிறைய ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நான் சும்மா ஜஸ்ட் 2 கலர்ஸ் வந்து நான் காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு மெட்டீரியல் கிட்டில் வரும்போது உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த கலர் தான் வரும்னு சொல்ல முடியாது. நான் வந்து நிறைய கலர்ஸ் வாங்கியிருக்கிறதுனால நான் ஏதாச்சும் ஒரு கலர் வந்து நான் உங்களுக்கு போட்டு கொடுத்துருவேன். இந்த சில்க் காட்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மீட்டர் வந்து வரும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பாப்லின் கிளாத்தில் நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சில்க் காட்டனில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி டேரெக்டாக சில்க் காட்டனில் ப்ராக்டிஸ் பண்ணுறதா இருந்தாலும் டேரெக்டாக சில்க் காட்டனில் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களோட விஷ் தான். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து நாடா, இது வந்து ஒரு ரோல் ஃபுல்லாக வரும் உங்களுக்கு. இந்த நாடா ரோல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆரி ஃப்ரேமில் வந்து நம்ம சுற்றுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். ஸோ அதுக்காக நாடா ரோல் வந்து நான் நிறைய ரீஸ்டாக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோல்டு கலர் மெட்டீரியல்ஸில் வந்து நான் கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி கோல்டு கலர் வந்து எல்லா ப்ளவுஸஸ்க்குமே வந்து நமக்கு மேட்ச் ஆயிரும். ஸோ இது வந்து கோல்டு கலர் சீக்வனு, இது வந்து நான் ஜஸ்ட் ஒரு 100 கிராம்ஸ் மட்டும் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் சீக்வனு, நல்ல கிளிட்டர் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஜர்தோசி வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஜர்தோசி வந்து ஆல்மோஸ்ட் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நான் வந்து இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு 100 கிராம்ஸ் மட்டும் நான் வாங்கியிருக்கேன். இது வந்து ஜர்தோசின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி சாதின்னு சொல்லுவாங்க, ஜர்தோசி ஸ்ப்ரிங்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு கிராம்ஸ் கணக்கில் தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆர் கேஜி கணக்கில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இது கோல்டன் தான் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து லக்ஷ்மி காயின் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து நான் 100 கிராம் வந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு காசு ஒர்க் ப்ளவுஸு அது எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் ஐ ஷேப் ஸ்டோன் வந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ஐ ஷேப் ஸ்டோன் வந்து நமக்கு மோஸ்ட்லி எல்லா ப்ளவுஸஸ்க்குமே வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த ஐ ஷேப் ஸ்டோனும் வந்து நான் ஜஸ்ட் ஒரு 100 கிராம் மட்டும் இப்போதைக்கு வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இது கட் ஸ்டோனு, இது வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்க ஸ்டோன். இதில் வந்து 2 ஹோல்ஸ் வந்து இருக்கும். ஸோ இது வந்து ஒரு 100 கிராம் வந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கட் ஸ்டோன்ஸ் வாங்கும்போது நம்ம ப்ரைடல் ப்ளவுசஸ்லாம் பண்ணும்போது நல்ல ஒரு கிளிட்டரிங் லுக் வந்து இருக்கும். ஸோ ஈவினிங் ரிசப்ஷன்ஸ்க்கு அண்ட் ஆல்சோ அந்த ஃபோட்டோ ஷூட்ஸ்க்கு அந்த லைட்ஸ்க்கு எல்லாமே வந்து நல்ல கிளிட்டர் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து இதுவும் திலகம் ஷேப் ஸ்டோன் தான். இதில் வந்து நான் பிங்க் கலர் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி பிங்க் அண்ட் கோல்டன் வந்து நமக்கு எல்லா டைப் ஆஃப் ப்ளவுஸஸ்க்கு யூஸ் ஆகும். மோஸ்ட்லி வந்து நீங்கள் ஒயிட்டு பிங்க்கு மோஸ்ட்லி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கோல்டனில் எல்லா மெட்டீரியல்ஸும் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் வந்து வாங்கிக்கோங்க. மோஸ்ட்லி கோல்டன் அண்ட் ஒயிட் வந்து நமக்கு காமனாக எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்கும் யூஸ் ஆகும். அண்ட் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுற கலர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பிங்க், ரெட், க்ரீன், டார்க் ப்ளூ, டார்க் க்ரீன். ஸோ இந்த கலர்ஸ் வந்து நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லா ப்ளவுஸஸ்க்கும் உங்களுக்கு வந்து மேட்ச் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் நக்ஷி வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து ஸ்கை ப்ளூ கலரு அண்ட் இது எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். நக்ஷி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலி இது வந்து ஜர்தோசியோட ஒரு வெரைட்டி தான், பட் இது வந்து நல்ல ஒரு கிளிட்டரிங் லுக் வந்து இருக்கும். ஸோ இந்த நக்ஷி பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராண்டான ப்ரைடல் ப்ளவுசஸ்க்கெல்லாம் நீங்கள் பண்ணலாம். அண்ட் காஸ்ட்லி ப்ளவுசஸ்லலாம் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாவே ஒரு ரிச் லுக் வந்து இருக்கும். அண்ட் இதோட நக்ஷியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர்ஸ் வந்து இருக்குது. ஸோ நான் வந்து இப்போது இந்த ஸ்கை ப்ளூ கலர் நக்ஷி வந்து நான் வாங்கியிருக்கேன். அண்ட் ரெட் கலர் நக்ஷி ஆல்சோ என்கிட்ட ஆல்ரெடி அவைலபிள் இருக்குது. பட் நான் ஸ்கை ப்ளூ கலர்லேயும் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த நக்ஷீஸ் எல்லாமே வந்து நம்ம ஜர்தோசி ஒர்க் ப்ளவுசஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல கிராண்டான ஒரு லுக் வந்து இருக்கும். நல்ல யூனிக் டிசைன்ஸ் வந்து நம்ம இதை வச்சு வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக அப்டேட் ஆகும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.